Welcome students. 11th Commerce Chapter 6 Giant Stock Company. Last classல பார்த்தீங்கன்னா form of organization. The form of organization can be divided by two type of organization. நம்ம பார்த்தோம் நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ், கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் இது ரெண்டு பார்த்தோம். அதில் சோல் ட்ரேடிங் கன்சர்ன், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஜாயின் ஹிண்ட் ஃபேமிலி இது நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். அதாவது நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் பார்த்திங்கன்னா இது கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. இதுக்கு இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு லீகல்ங்கிறது கிடையாது. அது சம்மந்தமாக நம்ம பார்த்தோம். இப்போ கார்ப்பரேட் என்டர்பிரைசஸில் நம்ம ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேயும் கார்ப்பரேட் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷனில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோம், கார்ப்பரேட் அதாவது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் என்ன படிக்க போகிறோம்னா, த மீனிங் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, த கேரக்டரிஸ்டிக்ஸ், advantage, disadvantage, type of company, memorandum of association and content, articles association and its content, the prospectus and its content. அதாவது நிறுவனத்தினுடைய பொருள், நிறுவனத்தினுடைய பண்புகள், அதனுடைய நன்மைகள், குறைபாடுகள், உடைய வகைகள், அமைப்பு முறையீடு, செயல்முறைவேடு, ப்ராஸ்பெக்டஸ் தகவல் அறிக்கை, இதன் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். மீனிங்கில் 6.01 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி இஸ் ஏ டிஸ்டிங்க்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் evolved to overcome the limitation of sole trader and partnership concerns. The advancement in science and technology and the impact of industrial revolution have all necessitated a large amount of capital investment and highly sophisticated managerial skill for running a large scale industry. Partnership with the limitation of its capital and managerial ability and with the added risk unlimited liability has been found unsuitable for running a large scale industry in modern time. Therefore joint stock company from of organization ham into excellence. அது என்ன சொல்கிறாங்கன்னா, டெஃபினேஷனில் மீனிங் டெஃபினேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி இஸ் எ டிஸ்டிங்க்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எவ்வாறு ஓவர் கம் த லிமிட்டேஷன் ஆஃப் சோல் ட்ரேடர் அண்ட் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன். அதாவது கூட்டுப்பங்கு நிறுவனம்ங்கிறது பார்த்திங்கன்னா தனியார் வணிகத்தையும் கூட்டாண்மையத்தையும் அதனுடைய குறைகளை நீக்குவதற்காக ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்க. என்ன தனியார் வணிகம் கூட்டாண்மைன்னு பார்த்திங்கன்னா, தனியார் வணிகம் அதாவது சோல் பார்ட்னர்ஷிப்புங்கிறது ஒரு சிங்கிள் ஒரு மனிதன், அதாவது ஒரு தனிநபர் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன். அவர் என்ன செய்வார், அவரே முதல் போட்டு அவரே தொழில் தொடங்குவார். ஆனால் அவங்களுடைய கேபிட்டலுங்கிறது லிமிட்டட் போர்ஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா லிமிட்டட் போர்ஷன் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் எல்லா பொருளும் அதை பூர்த்தி செய்ய முடியாது. லிமிட்டட் கேபிட்டல் இருக்கும்போது ஒரே ஒரு பொருள் எல்லா மக்களுக்கும் கிடைக்குங்கிற மாதிரி செய்ய முடியாது. அதனால தான் இன்னைய டெக்னாலஜிகள், அதாவது நவீன வளர்ச்சியின் காரணமாக இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி கூட்டுப்பங்கு நிறுவனம் செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் த இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சியின் காரணமாக உற்பத்திங்கிறது லார்ஜ் அமௌண்ட், அதாவது உற்பத்தி தொகைங்கிறது ஒரு உற்பத்தி அமௌண்ட்டுங்கிறது அதிக அளவில்
செயல்பட்டு ரன்னிங் ஏ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய லெவலில் உற்பத்தி தேவைப்படுது. பார்ட்னர்ஷிப் வித் த லிமிடேஷன் ஆஃப் த கேபிட்டல் அண்ட் மேனேஜரல் எபிலிட்டி வித் த ஆடட் ரிஸ்க் அன்லிமிட்டட் லைபிலிட்டி ஹாஸ் பீன் ஃபவுண்ட் அன்சூட்டபிள் ஃபார் ரன்னிங் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. அதாவது ஒரு நிறுவனம் அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சோல் ட்ரேடர்லேயும் பார்ட்னர்ஷிப்லேயும் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது, குறைபாடுகள் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு, அதாவது கூட்டாண்மை நிறுவன அமைப்பில் சில குறைபாடுகள் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பேரளவு முதல் அதிகமாக திரட்டுறதுக்கு முடியாது. அதே மாதிரி சோல் ட்ரேடர்லேயும் தனியார் வணிகத்துலேயும் அதேமாரி இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காக இதனுடைய மேலாண்மை திறன், அதனுடைய பொறுப்புகள், இது எல்லாமே வரையறா பொறுப்பாக இருக்கிறது. இன்கேஸ் தொழில் முடக்கம் ஏற்படுது, பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல, கடன் பாதிப்பு ஏற்படுது, இப்போ பார்ட்னர்ஷிப்பில் பொறுப்பானது ஜாயிண்ட் அண்ட் செவரலாக, அதாவது கூட்டாகவும் இருக்கும், தனியாகவும் இருக்கும். தனியார் வணிகத்தில், அதாவது சோல் ட்ரேடரில் பார்த்திங்கன்னா பொறுப்பானது ஒரு மனிதனை மட்டும் சேரும். அவருடைய முடிவெடுக்கு திறன் பார்த்திங்கன்னா குயிக்காக எடுப்பாங்க, பட் ஆனால் முடிவுங்கிறது ராங்காகவும் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிங்கிறது செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ரன்னிங் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இன் மாடர்ன் டைம், therefore ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் கேம் இன்டு எக்ஸிடென்ட்ஸ். இன்றைக்கி கூட்டுப்பங்கு நிறுவனங்கிறது ஒரு முறையான ஒரு நிறுவன அமைப்பாக நடைபெற்று வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, the joint stock company in India are governed by the Company Act 2013. Earlier one was the Company Act 1956. The new act has been divided into 29 chapters with the 470 section. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை 2013ஆம் ஆண்டு, அதாவது கம்பெனி ஆக்ட் 2030 ரிவைஸ்டு ஆக்ட், இது கம்பெனி ஆக்ட் 1956 தான், ரிவைஸ்டு ஆக்ட் 2013 சொல்லணும். இதன்படி இந்த கம்பெனி ஆக்டில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா இந்த நியூ ஆக்ட் ஹாஸ் பீன் டிவைடட் இன்டு 29 சாப்டர்ஸ், 470 செக்ஷன்ஸ் இதில் குறிப்பிட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா நிறுவனத்தினுடைய ஆக்டில் அதாவது கம்பெனி ஆக்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28 பிரிவுகள் கொண்டு இருக்கிறது. 28 சாப்டராகவும் 1956 பார்த்திங்கன்னா 20 சாப்டர்ஸ் அதில் இருக்குது. 28 சாப்டர்ஸ்னால் அதில் உள்ள பிரிவுகள், அதனுடைய செக்ஷன் பார்த்திங்கன்னா 470 செக்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த 470ங்கிறது செக்ஷன்ஸு 658 செக்ஷனாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா புக்கில் நியூ புக்கில் பார்த்திங்கன்னா ஹைலைட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆக்ட் ஆஃப் 2013 ஹேஸ் 470 செக்ஷன் as against 658 sections in the company act 1956. அதாவது 1956 ஆண்டுக்கு 688 பிரிவுகளையும் 470 பிரிவுகளுடன் உள்ள ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த செக்ஷன் நாம வச்சுங்க. அதாவது கம்பெனி ஆக்ட் 1956, ரிவைஸ்டு ஆக்ட் 2013. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்ட் ஹேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 12 Chapter 2013 with few changes like earlier private company maximum number of members was 50 and now it will be 200. A new class of company is of 1% company is included in the act that will be private limited company. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆக்டில் கம்பெனி ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 12 September 2013 படி இந்த எர்லைட் ப்ரைவேட் கம்பெனி மேக்ஸிமம் நம்பர், ஏற்கனவே ப்ரைவேட்
கம்பெனியில் மேக்ஸிமம் நம்பர் எவ்வளவு இருக்கிறாங்கன்னா 50 அண்டு நவ் இட் வில் 200. அதாவது அதிகபட்ச உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 50லிருந்து 200ஆக அதிகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு 2013 படி சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது தனிநபர் கம்பெனியாக இருக்கும்போது 1 பர்சன் கம்பெனியாக இருக்கும்போது ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 50யும் மேக்ஸிமம் நம்பருங்கிறது வந்து 200ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மீனிங் அண்ட் டெஃபினேஷனில் மீனிங்கில் என்ன பார்த்தோம்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட், அதாவது சோல் ட்ரேடரையும் பார்ட்னர்ஷிப்லையும் அதில் உள்ள குறைபாடுகள் நீக்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியினுடைய ஆக்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை எதை ஃபாலோ பண்ணுதுன்னா அக்கார்டிங் டு கம்பெனி ஆக்டை படி ஃபாலோ பண்ணுறது. இந்த கம்பெனி ஆக்ட்டுங்கிறது 1956, ரிவைஸ்டு ஆக்ட்டுங்கிறது 2013. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை பற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 29 சாப்டர்ஸில் 470 செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா 12th செப்டம்பர் 2013 படி ஒரு ப்ரைவேட் கம்பெனி மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ பேர் இருக்கணும்னா 50 நம்பர் குறைந்தபட்சமும் 200 நம்பர் அதிகபட்சமும் இருக்கணும். அதாவது ஒரு நபர் கம்பெனியாக இருக்கும்போது. ஓகேங்களா? இதுதான் மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. டெஃபினேஷனில் பார்த்திங்கன்னா A company is an association of many persons who contribute money or money worth to a common stock and employ in some trade of business and who share the profit and loss as the case may be arising the firm. A company is an association of many persons who contribute. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பல நபர்கள் ஒன்று இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது தான் மணி ஆர் மணி ஒர்த், அதாவது பணமதிப்புங்கிறது மணி ஆர் மணி ஒர்த்து. காமன் ஸ்டாக் எம்ப்ளாயி இன் சம் ட்ரேட் ஆஃப் பிஸ்னஸ், ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒரு வியாபாரத்தை தொடங்கி அண்ட் ஹூ ஷேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த லாப நட்டத்தை as may be, அதாவது அதில் இருக்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்கோமோ, அதாவது அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்களோ அது தி கேஸ் மே பி அரைசிங் த ஃப்ரம், அதை பகிர்ந்து கொள்வது தான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனி, அதாவது நிறுவனம்ங்கிறாங்க. அதாவது நிறுவனம் என்பது பல நபர்கள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் மூலதனத்தை வழங்கி மூலதனத்தினுடைய மதிப்புக்கான பொருளை வழங்கி ஒரு வணிகம் ஒரு வியாபாரத்தை தொடங்கி அதில் கிடைக்கின்ற லாபத்தை பகிர்ந்து கொண்டால் அதற்கு பேர் நிறுவனம்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பல நபர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ சோல் ட்ரேடர்னால் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நபர் தனியாக a man contribute own capital own knowledge ன்னு சொல்லியிருக்காங்க அதில். ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப்பில் என்ன சொல்கிறாங்க, 2 or more person சொல்லியிருக்காங்க. அதாவது தனியார் வணிகத்தில் ஒரு நபர் மட்டும் முதல் தொகையை போட்டு தொழிலை தொடங்கினா அது தனியார் வணிகம். பார்ட்னர்ஷிப்பில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர் தொழிலை தொடங்கினால் அது பார்ட்னர்ஷிப்பு. ஆனால் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மெனி பர்சன் இந்த இடத்துல இந்த வேரியேஷனை புரிஞ்சுக்கணும். ஏ கம்பெனி இஸ் அண்ட் அசோசியேஷன், இந்த இடத்துல முக்கியமானது அசோசியேஷன்னா அது ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது. அசோசியேஷன்னா ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது, இது முக்கியமாக. அதே மாதிரி மெனி பர்சன், பல நபர்கள் ஒன்றிணைந்து முதல் தொகையை போட்டு ஒரு தொழிலை ஆரம்பித்தால் அதற்கு பேர் என்னது, கம்பெனி. இது யார் சொல்கிறான்னா லார்ட் ரென்ட்லிங்கிற ஒரு இதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறார், லார்ட் ரென்ட்லிங்கிறவர். அடுத்தது செக்ஷன் கம்பெனி ஆக்ட் 2013 என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா,
A company is an artificial person created by law having a separate entity with a perpetual succession and a common seal. அதாவது a company is an artificial person, ஒரு சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்டது, சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. ஆர்டிஃபிஷியல் பர்சன் அது ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. கிரியேட்டட் பை லா, அதான் சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. ஆர்டிஃபிஷியல் பர்சன்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிரியேட் பண்ணுறது, சட்டம் உருவாக்க. ஏ கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல், சட்டத்தால் உருவாக்கப்பட்டது பை லான்னு சொல்லியிருக்காங்க. ஹேவிங் செப்பரேட் என்டிட்டி, அதற்குன்னு ஒரு தனி என்டிட்டி இருக்கும். வித் ஏ பெர்ஃபெக்ஷன் சக்ஸஸ் இன் காமன் செயல், அதாவது ஒரு பொது முத்திரையுடன் செயல்படும். இப்போ கம்பெனிக்கு இதுதான் என்னது டெஃபினேஷன் எழுதணும் நீங்கள். ஏ கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன், நிர்மம் என்பது ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. செப்பரேட் என்டிட்டி, தனக்குன்னு ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு லீகல் என்டிட்டியுடன் இருக்கும். பெர்ஃபெக்ஷன்னா நீடித்த வாழ்வு தன்மை இருக்கும், ஒரு பொது முத்திரையுடன் சொல்லியிருக்காங்க. அதாவது நிர்மம் என்பது நீடித்த வாழ்வுடன் நிலை பெற்று தொடர்ச்சியுடன் பொது முத்திரையுடன் கூடிய சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு புனைவு நபர்னு அக்கார்டிங் டு செக்ஷன் கம்பெனி ஆக்ட் 2013 படி சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா சோல் ட்ரேடரில் இப்போ ஒரு முடிவுக்கு எப்போ வருவாங்கன்னா, அது சோல் ட்ரேடருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுது, அப்போ ஒரு முடிவுக்கு வரும். இப்போ என்ன செய்வாங்க, அந்த பிஸ்னஸை வைண்ட் அப் பண்ணிவிட்டு போயிடலாம். பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, இன் கேஸ் ஆஃப் எனி பார்ட்னர் டெத்து, அன்சவுண்ட் மைண்டு, லுனன்சி, இல்லை கண்டினியூட் லாஸு, ஏதோ ஒரு சூழலில் கூட்டாண்மை கலைக்கப்படும். அப்போ அங்கே முடிவுக்கு வரும், அதாவது டெசல்யூஷன் பண்ணுவாங்க. ஆனால் கம்பெனியை பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் பிஸ்னஸ் பட்டில் என்ன இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா உரிமையாளருங்கிறவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, பிஸ்னஸ்ங்கிறது பல இடத்துல அது ரன் ஆகிட்டு இருக்கும். இங்கே யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். இதுதான் இங்கே கம்பெனியோட கான்செப்டாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ், கம்பெனியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்ப்போம். A company as an entity has many distinct features which together make it an unique organization. The essential characteristics of company are as follows. இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது கம்பெனியுடைய ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் லீகல் என்டிட்டி. செப்பரேட் லீகல் என்டிட்டி, ஒரு தனி சட்ட நபர், அதாவது தனிநபர் சட்டத்தன்மை உடையது. அதாவது செப்பரேட் லீகல்னு ஒரு தனியாக ஒரு லீகல் என்டிட்டி இருக்குது, செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்குது, தனியான ஒரு சட்ட நபர் தன்மை உடையது. அண்டர் இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி பிகம் a separate legal entity as compared to its member. The company is distinct and different from its member. It has its own seal and its own name. Its assets and liability are separate and distinct from those its member. It is capable of owning property, incurring debt and borrowing money, employing people, having a bank account, entering into a contract and suing and being sued separately. In short, it's considered as an artificial person created by law. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே தனித்தன்மைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்தினுடைய இயல்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுவனம்ங்கிறது உறுப்பினருடைய வேறுபட்டு இருக்கும், இது வந்து தனித்து இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னா, அண்டர் இன்கார்பரேஷன் கம்பெனி பிகம் செப்பரேட் லீகல் என்டிட்டி அஸ் ஏ கம்பேர் டு த மெம்பரை வந்து கம்பேர் பண்ணும்போது இது டோட்டலாக இது என்ன இருக்கும், வேறுபட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி டிஸ்டிங்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் கம்பெனி, அதாவது என்னது டிஸ்டிங்ஸ் அண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பரை விட்டு வேறுபட்டு இருக்கும். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சீல், ஆனால் கம்பெனிங்கிறது ஒரு தனி முத்திரையுடன் இருக்கும். ஓன் நேம், அதற்குன்னு ஒரு பேர், அதனுடைய அசெட்ஸ் லயபிலிட்டிஸ் எல்லாமே என்னது வேறுபட்டு இருக்கும். அப்போ இந்த வந்து ஒரு தனிநபரையே குறிக்காது. கம்பெனின்னா என்னது லிமிட்டெட் கம்பெனி.
பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அப்போ பேருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்குன்னு தனி ஒரு பேர் இருக்கும், புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருக்குது, டாட்டா, நிறைய உங்களுக்கு கம்பெனி நேம்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போது இது வந்து ஒரு தனிநபரை வந்து சார்ந்து இருக்காது, தனி நபரை சார்ந்து இருக்காது. இது செப்பரேட்டாக தனக்குன்னு ஒரு முத்திரையுடன் இருக்கும்னு சொல்கிறாங்க. It has its own seal and its own name. Its assets and liability are separate and distinct from those its members. It is capable owning property, incurring debt and borrowing money, employing people, having bank account, entering into contract and and being sued separately. இது எல்லாமே என்னது, தனித்து செயல்படும். அதனுடைய உறுப்பினர் வேறு, பிஸ்னஸ் வேறு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அது தனியாக இருக்கும். அதாவது கம்பெனி நேமில் தான் எல்லாமே இருக்கும். அது வங்கி கணக்காக இருக்கட்டும், அதோடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியாக இருக்கும், எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். அப்போது இது என்ன சொல்லலாம்னா, ஒரு சட்டத்தின் கீழ் எல்லாமே செயல்படும். ஒரு செயற்கை நபராகவும் ஒரு தனித்தன்மையுடனும் இது செயல்படும்னு சொல்கிறாங்க. இன் ஷார்ட், இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா. அப்போ என்ன சொல்கிறாங்க, சுருக்கமாக சொல்ல போனால் கம்பெனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் கீழ் செயல்படும் ஒரு செயற்கை நபர். செயற்கை நபர்னா என்ன, உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலுக்கும் செயற்கைக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல்னால் நம்ம, செயற்கைன்னா என்னது, ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. is a distinct legal entity. A member cannot claim to be owner of the company property during the accident of the company. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட சொத்து, செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, அதாவது நிர்ம சட்டத்தின்படி இது சட்டப்பூர்வமாக செயல்படுது. சட்டப்பூர்வமாக என்னது, அதனால தான் நம்ம செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொல்கிறோம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம்ங்கிறது வந்து அவருடைய பேரில் தான் என்ன செய்யலாம், கிளைம் பண்ணலாம், சொத்துக்களில் வாங்கலாம், விற்கலாம். ஒரு தனிப்பட்ட நபர்கள் மூலயமாக இதை என்னது உரிமை கொண்டாட முடியாது. இப்போ ஒரு சோல் ட்ரேடர் பிஸ்னஸில் அவருடைய பேரில் வாங்கிக்கலாம், பார்ட்னர்ஷிப்பில் வந்து வாங்கும்போது அவங்க கலந்து பேசி இல்லை பார்ட்னர்ஷிப் நேமில் வாங்கலாம், இல்லை தனிப்பட்ட நபரில் வாங்கலாம். அங்கே வந்து இது கிடையாது. ஆனால் பார்ட்னர்ஷிப், அதாவது கம்பெனியை பொறுத்த அளவுக்கு, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த அளவுக்கு எல்லாமே என்ன பேரில் இருக்கோ பேரில் தான் வாங்கணும். அந்த நேம், ட்ரஸ்ட் நேம்னா ட்ரஸ்ட் நேம், அந்த கம்பெனி நேம்னா கம்பெனி நேம். இப்போ நம்ம லிமிட்டெட், அதை எல்டிடின்னு லிமிட்டெட்னு வந்தாலே என்னது, நம்ம பேரில் தனிப்பட்ட நபருக்கு வாங்க முடியாது. எல்லாமே என்னது, கம்பெனி நேமில் தான் வாங்கணும். இது எல்லாமே சட்டத்தால் உருவாக்கப்பட்டதுங்கிறதுனால இங்கே உறுப்பினருக்கு வந்து வேலை இல்லை. உறுப்பினர் ஒரு தனிப்பட்ட நபர் மூலயமா வாங்க தேவையில்லை. என்னது, ஒரு சொத்து வாங்கினாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் உரிமை கொண்டாட முடியாது. எல்லாமே கம்பெனி மூலியமாக தான், சட்டப்பூர்வமாக தான் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர். அதாவது ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டினா ஷேரை வந்து மாற்றிக்கிறது, பங்குகளை வந்து மாற்றி அமைக்கிறது. எப்படின்னா, ஷேர் இன் ஏ கம்பெனி ஆர் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபுள் வென் ஏ மெம்பர் ட்ரான்ஸ்ஃபர் கிஸ் ஷேர் டு அனதர் பர்சன். த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டெப்ஸ் இன் டு த source of the transfer and acquire all the right of the transfer the respect of those share. There are restrictions in the transferability of share in case of private company. அதாவது ஷேரை வந்து மாற்றி கொடுக்குறது. இப்போ சோல் ட்ரேடரில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து யாருக்கும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க. மாற்றி கொடுத்தா அவங்களுக்கு அதில் இது கிடையாது. பார்ட்னர்ஷிப்லேயே என்ன செய்வாங்க, ஒரு ஷேரை மாற்றி கொடுக்கலாம், பட் ஆனால் அதில் லீகல் வந்து இதாகாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. ஷேர் வாங்கும்போது ஷேருக்கான சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க, புரியுதுங்களா? அப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷேரை வந்து ஈஸியாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்.
எப்போ வேணாலும் அவங்க என்ன செய்யலாம், சேல்ஸ் பண்ணலாம். ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்காங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டருடைய ஷேரை வந்து யாருக்கு வேணாலும் என்ன செய்யலாம், மாற்றி கொடுக்கலாம். ஆனால் அப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ட் என்ன இருக்குன்னா, ஃபுல்லி ஃபெய்ட் ஆஃப் ஷேர்னால் ஈஸியாக மாற்றி கொடுக்கலாம். அதாவது ஃபுல்லி ஃபெய்டுன்னா என்னது, எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காரோ ஷேர் வாங்கும் போது என்ன செய்வாங்க, கம்பெனி என்ன செய்யும்னா இவர் பேரில் ஷேர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இன்னொரு வந்து கம்பெனியில் இவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்போ ஷேர் அவர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாருன்னா அவரும் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஆகிடுறாரு, கம்பெனியோட உரிமையாளர் மாதிரி. அப்போ எல்லா ரைட்ஸுக்கும் அவருக்கு பொருந்தும். ஓகேங்களா. இப்போ ஷேர் ஹோல்டருக்கு கம்பெனி வந்து என்ன கொடுக்கணும்னா டிவிடெண்ட் கொடுப்பாங்க, பங்கு ஆதாயம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஷேர் ஹோல்டருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா பங்கு ஆதாயம் கொடுப்பாங்க, அதாவது லாபத்தில் ஒரு பங்கு கொடுப்பாங்க. அது என்ன பேசுன வந்து அவர் என்ன ஷேர் ஹோல்டர், அதாவது ஷேர் ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிப்பாங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்னால் ப்ரிஃபரன்ஸ் ரைட்ஸ் இருக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரில். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்த பிறகு தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு லாபத்தில் பங்கு கொடுப்பாங்க. அதேமாரி கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ணும்பொழுது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்தது தான், அதாவது என்னென்னா சிம்பிளாக இப்போ சொல்ல போனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு தான் ஆல் ரைட்ஸ் இருக்கும், மீதி தான் என்ன ஒரு சர்டன் பர்சன்டேஜில் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுப்பாங்க. அதாவது நேர்மை பங்குதாரர்கள்னு பேர். அது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஷேர்னா என்னது, ஷேரை வந்து யாருக்கு வேணாலும் மாற்றி கொடுக்கலாம்ங்கிறது. ஏன்னா இது எல்லாமே லீகலாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், மாற்றி கொடுக்கலாம். ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட்டாக இருக்கும்பொழுது, அதாவது இந்த ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் த ஷேர் ஆஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனி, ஒரு தனிநபர் கம்பெனி மாற்றும் பொழுது சில ப்ராப்ளம் இருக்குங்கிறது சொல்கிறாங்க. புரியுதுங்களா. தனிநபர் என்னென்ன ப்ரைவேட் நிறுவனம் வந்து மாற்றி கொடுக்குறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காமன் சீல், இதற்குன்னு தனி முத்திரையோடு செயல்படுவது. காமன் சீல் என்னென்னா, எ கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் அண்ட் டஸ் நாட் ஹாவ் எ ஃபிசிக்கல் பர்சன்ஸ், thus it act through its board of director for carrying out of an activity and entering into various agreements. Such a contract must be under the seal of the company. The common seal is the official signature of the company. The name of the company must be engraved on the common seal. Any document not bearing the seal of the company may not be accepted as authentic and may not have any legal forces. அதாவது இந்த கம்பெனியுடைய சீல்ங்கிறது பொது முத்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனி சீல் வச்சு சைன் யார் பண்ணாலும் இந்த கம்பெனியே கையெழுத்திட்டதாக பொருந்தும். அதுதான் இந்த ரவுண்ட் சீலுங்கிறது வந்து முக்கியமான ஒன்று. கம்பெனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாருக்கு ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொன்னோம், தனிநபர், அது சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நபர்னு சொன்னோம். ஆனால் இதை வந்து நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியாது. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணால் பார்க்க முடியாது. த சாக்ஷன் த்ரோ த போர்ட் ஆஃப் டைரக்டர். யார் இதை வந்து ரன் பண்ணுவாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர். இதான் நிறுவனத்தில் யார் கையொப்பமிடுவாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கையொப்பமிடுவாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர் கையொப்பமிட்டு அந்த லோகோ இருக்கும், அந்த கம்பெனிக்குன்னு ஒரு லோகோ தனி முத்திரை இருக்கும், அதை வந்து சீல் பண்ணி அதை வந்து சைன் பண்ணால் அந்த கம்பெனி கையெழுத்திட்டதாக இது சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ நிறைய இதில் கான்ட்ராக்டு, காமன் சீல், அஃபிஷியல் சிக்னேச்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அஃபிஷியல் சிக்னேச்சர் ஆஃப் த கம்பெனி, த நேம் ஆஃப் த கம்பெனி மஸ்ட் இன்க்ளூட் த காமன் சீல். அதாவது இந்த நிறுவனமே கையெழுத்திட்டதாக நிறுவனத்தினுடைய பெயர் வந்து என்னது அதில் இருக்கும். நிறுவனத்தினுடைய பெயர் ரவுண்ட் சீலில் அப்படியே ரவுண்டாக நிறுவனத்துடைய பேர் இருக்கும். அதுக்குன்னு லோகோ இருந்தால் இப்போது நம்ம ஸ்கூலுக்கு வந்து என்ன லோகோ இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா, விவேகானந்தருடைய பிக்சர்ஸ் இருக்கும். புரியுதுங்களா. அந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் நேம் போட்டிருக்கோம், டார்கெட்னு இருக்கும், அச்சீவிங் டுகெதர் அதுமாரி சீல் இருக்கும். ஓகேங்களா. அந்த ரவுண்ட் சீலுங்கிறது வந்து முக்கியமான ஒன்று. அப்போ நிறுவனத்துக்குன்னு ஒரு முத்திரைங்கிறது தான் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி டு ஷோ அண்ட் பீயிங் ஷோட். அதாவது கெப்பாசிட்டி டு ஷோ அண்ட் பீயிங் ஷோட், அதாவது பார்த்திங்கன்னா
என்ன அண்ட் பீயிங் ஷூர்னா, நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருது, லீகல் ப்ராப்ளம் வருது, அப்போது வழக்காடும் போது, அதாவது கோர்ட்டில் வந்து வழக்கு தொடரும்போது அது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறுவனத்துடைய பேரை தான் கொண்டு செயல்படணும்னா ஒரு தனிநபர் வந்து சேராதுன்னு சொல்கிறாங்க. ஏ கம்பெனி கேன் ஷூ ஆர் பி ஷூட் இட்ஸ் ஓன் நேம், தனிப்பட்ட நபராக இருக்காது, அந்த நிறுவனத்துடைய பேரை வச்சு தான் என்ன செய்வாங்க, வழக்கு தொடருவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் மேனேஜ்மெண்ட், அது தனிப்பட்ட மேலாண்மை. ஏ கம்பெனி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் and managed of by its managerial personnel. Example, the board of director, the shareholder are simply as the holders of the share of the in company and need not necessarily the managers of the company. செப்பரேட் மேனேஜ்மெண்ட்னா தனிப்பட்ட மேலாண்மைங்கிறது பார்த்திங்கன்னா இயக்குனர் வந்து இருப்பாங்க, அதாவது அந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் போர்ட் ஆஃப் டைரக்டர் இருப்பாங்க, தென் யார் இருப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது, யார் எதை அந்த கம்பெனியை வந்து மேனேஜ் பண்ணக்கூடியது யார், போர்ட் ஆஃப் டைரக்டர். ஆனால் அந்த ஷேர் ஹோல்டர் வந்து தேர்ந்தெடுக்கிறது ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி இருக்குன்னா இப்போது ஒரு 10 கோடி ரூபா வேணும் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்குன்னா அவங்கள்ட்ட ஒரு 50% ஷேர் இருக்குன்னா மீதி ஷேர் வந்து பப்ளிக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அந்த பப்ளிக் இன்வைட் பண்ணுறது யார் வேணால் இன்வைட் பண்ண முடியாது, ப்ரைவேட்டுக்கு வந்து அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது வந்து நம்ம அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது, ப்ரைவேட்டுக்கு ப்ரொசீஜர் கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணும்போது, ஷேரை இஷ்யூ பண்ணும்போது அது வந்து ஷேர் ஹோல்டர், அதாவது கம்பெனி ரிஜிஸ்டர்டு அதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கணும், அதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. சரி, அப்போது ஷேரை வந்து என்ன செய்கிறாங்க, பப்ளிக் வந்து கொடுக்குறாங்க, அதாவது நோட்டீஸ் விடுறாங்க. அப்போ ஷேர் வந்து வாங்குறதுக்கு வந்து யார் வேணாலும் முன் வரலாம். அப்போ வாங்கும் பொழுது கம்பெனி வந்து என்ன செய்வாங்க, அலாட்மெண்ட் பண்ணுவாங்க, இஷ்யூ ஆஃப் ஷேர் வந்து அலாட் பண்ணுவாங்க. இப்போ அலாட் பண்ண பிறகு ஷேரை வந்து இஷ்யூ பண்ணி அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அதுதான் ப்ரொசீஜரு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா செப்பரேட் மேலாண்மை, அதாவது மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் தான் இந்த மேலாண்மை செய்ய முடியும், அதாவது ஒரு கம்பெனியை. ஆனால் ஷேர் ஹோல்டர் வந்து மேலாண்மை பண்ண முடியாது, அதான் என்ன சொல்கிறாங்க அதாவது செப்பரேட் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஷேர் ஒன் ஓட். இப்போ ஒன் ஷேர் ஒன் ஓட்டுனா அவங்களுடைய ரைட்ஸை குறிக்கும். ஒன் ஷேர் ஒன் ஓட்னா ரைட்ஸ் எப்படின்னா, இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஓட்டிங் இன் ஏ கம்பெனி, ஒன் ஷேர் ஒன் ஓட். ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன் has 10 share, he has 10 vote in the company. This is distinct to the voting principles of a cooperative society where the one member one vote principles apply irrespective of the number of the share held. One member has only vote. அது ஓட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை பொறுத்தளவுக்கு ஓட்டிங் பவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து 10 ஷேர் வச்சுருக்கிறாரு, 10 வாக்குகள், 10 ஷேர் 10 பங்குகள் வச்சுருக்காருன்னா அவருக்கு 10 ஓட்டு உண்டு. ஆனால் கோஆப்ரேட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் எவ்வளவு 1000 ஷேர் வச்சுருக்காருன்னா 1000 ஓட்டு போட முடியாது. ஒரு நபர் வந்து எவ்வளோ ஷேர் வச்சுருந்தாலும் அவருடைய ரைட்ஸ் என்னது, 1 ஓட்டு, 1 மேன் 1 ஓட்டு தான் கோஆப்ரேட்டிவில். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை பொறுத்தளவுக்கு ஷேர் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அவ்வளோ ரைட்ஸ் இருக்குங்கிறத சொல்ல வராங்க. அப்போ ஒரு நபர் வந்து 10 ஓட்டு 10 ஷேர் வச்சுருக்காருன்னா அவருக்கு 10 ஓட்டு உண்டு. ஆனால் கோஆப்ரேட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஓட்டு வச்சுருந்தாலும் என்னது, 1 ஓட்டு தான்ங்கிறது சொல்லுவாங்க. அதாவது பவரை அதை குறிக்கும், ஓட்டுங்கிறது பவரை குறிக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கும், அது ஒரு தனித்துவ தன்மை கொண்டு இருக்கும். லிமிட்டட் லைபிலிட்டி இருக்கும், அதாவது என்னது லிமிட்டடுங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பெர்ஃபெக்ஷன் சக்சஷன், ஒரு நீடித்த வாழ்வு கொண்டு இருக்குன்னு சொல்கிறோம். செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, ஒரு தனி உடைமை கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேரை வந்து யார் வேணாலும் மாற்றி கொடுக்கலான்னு பார்த்தோம். அடுத்து காமன் சீல், ஒரு பொது முத்திரையுடன் செயல்படுன்னு சொன்னோம்.
கெப்பாசிட்டி டு ஷூ அண்ட் பீயிங் ஷூட், அதாவது வழக்காடும் திறன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்தின் பேரில் தான் எல்லாம் செய்ய முடியும். செப்பரேட் மேனேஜ்மெண்ட், அதுக்குன்னு தனி மேலாண்மை உண்டு. ஒன் ஷேர் ஒன் ஓட், ஒரு பங்கு ஒரு ஓட்டு. ஒரு ஷேர் வச்சுருக்காருன்னா ஒரு ஓட்டு, 10 ஷேர் வச்சுருக்காருன்னா 10 ஓட்டுங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜுங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.